இப்போ விஜய் ஒரு பரப்புரை பிரச்சாரத்தில் போகிறார். 2 வார்த்தை சொல்கிறாரு. ஸ்டாலின் சாரா விஜயா 2 பேர் தான் போட்டின்றார் சார். உடனே அந்த பாட்டு வருது சார். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு வருது. அதுக்கப்புறம் விஜய் என்ன பேசினாருன்னு தெரியல. இப்போ புரியுதுங்களா? இதுதான் உத்தி. இந்த ஸ்ட்ராட்டஜி விஷயத்தில் வந்து திமுக நிற்க முடியாது. உங்கள் விஜய் சொல்லி அந்த பாட்டு இருக்கு இல்லையா, உயிரென வரவான்னு, அது வந்து அந்த பிரச்சாரத்தப்போ அந்த மீடியாக்கள் எல்லாமே போடுறாங்க. அந்த பிரச்சாரம் முடிஞ்சவொடனே ஒரே டைமில் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவ்வளோதான் ஃபண்டு. மொத்தமாக ஒரு லிங்க் அனுப்புகிறானுங்க, அந்த லிங்க்கை ஆஃப் பண்ணிடுறானுங்க, அதோட முடிஞ்சது, அவனுக்கு கிளம்பிடுறானுங்க. மற்ற எதுவும் விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் இது வந்து வர்றதில்லை. பிஜேபி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ 1-2 வருது. அது ஒன்று பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பிஜேபி விளம்பரம் எடுக்கல. அதிமுகவில் என்ன விளம்பரம் பண்ணாங்கன்னே தெரியல. பட் இப்போ விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அதில் பார்த்தாது ஃபோன் வேறு பண்ணி வேறு பேசுகிறாங்கல்ல. இப்போ பிரச்சாரத்தில் முன்னெடுக்கிறது முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது திமுக தான் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிஜேபி ஏதோ ஒரு சின்ன பிட்டு ஏதோ போடுறாங்க, எடுபடல. யூடியூப் அத்தனையும் வந்து டிஎம்கே வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. இனி பிரச்சாரன்றது மேடை பிரச்சாரமாக இருக்கட்டும், இல்லை வாகன பிரச்சாரம்ன்றதும் அதுக்கு அவசியமே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து மிதமிஞ்சி போட்டாச்சு. பத்தாத்துக்கு ஃபோனில் வேறு திட்டங்களை சொல்கிறாங்க. கட்சியோட தொண்டர்களுக்கான அந்த பாட்டு அந்த சைடில், காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கடமையில் நெஞ்சில் நிறைந்தான், நாய் என்று எல்லோரும் அழைக்க வந்தான், 1000 தலைமுறை தழைக்க வந்தான். அது எப்படி இருக்கு? அது வந்து ஒரு கொள்கை பாடல். இது வந்து அது கேட்கும் போது திமுக உடன்பிறப்புகள்லாம் அப்படியே நரம்பு புடைக்கும். உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு ஷேக்வாரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் கிட்ட நெருங்க பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதில் வந்து எப்படின்னா பிரச்சாரங்கள், பலவித புது பிரச்சாரங்கள், இந்த கோலம் போடுறது, டான்ஸ் ஆடுறது, சிலம்பம் சுத்துறது, அது எல்லாமே பார்க்குறோம். செம ஃபன்னாக இருக்கு. கோலம் போடுறது இல்லை, தலைவர்களே வந்து இறங்கி கோலம் போடுறாங்க. ஒரு கட்சியோட தலைவர் கோலம் போடுறாரு. அந்த கோலம் போடும்போது இவங்க ஏஐ சேட்டையை வந்து போட்டு திரிஷாவும் விஜய் சேர்ந்து ஒரு வாசலில் கோலம் போடுற மாதிரி பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் ஒரு வகையாக ஒரு இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ட்ரெண்ட் செட்டிங் பயங்கரமாக இருக்குது. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் ஏஐ வந்தது பிறகு இவங்க பிரச்சாரம் பண்ணுறது, அந்த பாடல். இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. கீழே வந்து ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வரட்டும். அது செம காமெடி. அது மாதிரி நிறைய காமெடி இருக்கதான் செய்யுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற பிரச்சாரத்தில் முதல் இடமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ஃபண்டு இறக்கிருக்கிறாங்க. எல்லா யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எதை போட்டாலும், எந்த காணொலி நீங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது கட்சி பாடலாக இருக்கட்டும். இப்போ விஜயே பேசிகிட்டு இருக்கிறாரு, விஜய் மேலே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, அது நம்ம காணொலியிலே பார்த்துட்டே இருக்கிறோம். அது பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் இப்படி கேட்குறாரு, என்னென்னு கேட்டால் ஸ்டாலின் சாரா விஜயா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும்போது கேட்டால் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லிட்டு அப்படி வருது பார்க்குறோம் நம்ம. ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக நிறைய பார்க்குறோம். சில நேரத்தில் ஃபன்னாக இருக்குது, சில நேரத்தில் இப்போது சீமானந்த் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கிறாரு. கனிம வள கொள்ளையெல்லாம் பற்றி ரொம்ப டீப்பாக ரொம்ப இன்டெப்த்தாக பேசிகிட்டு இருக்கிறாரு. நிறைய ஆவேசமாக பேசுகிறாரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கனிம வள கொள்ளையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டால் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் போது பார்த்தா சில நேரத்தில் நமக்கும் கூட அது வந்து என்னென்னா கொஞ்சம் என்ன வந்து அப்செட்டாக அந்த டைமில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சீரியஸாக. இப்போ ஒரு ஃபன்னுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பேசலாம் ஒரு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், சரிங்களா? அவர் அப்போ வந்தால் பிரச்சனை இல்லை. விஜய் பேசுகிறதும் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கலாம், சீரியஸ் இல்லை. பட் சீமான் பேசுகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக பேசும்போது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லும்போது, அதுவும் கனிம வள கொள்ளை முக்கியமான விஷயம்லாம் இந்த பாலியல் குற்றங்கள் சொல்லும்போது ஸ்டாலின் வந்து தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்கிறது வந்து அது வந்து அந்த டைமில் நமக்கு இருக்குது. ஆனால் நிறைய ஃபண்டு இறக்கிறாங்க மற்றவங்க, அந்த மாதிரி யாரும் இறக்குற மாதிரி தெரியல. இப்போ விஜய்லாம் வந்து அந்த டைமில் வந்து உங்கள் விஜய்ன்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கு இல்லையா, உயிரென வரவான்னு, அது வந்து அந்த பிரச்சாரத்தப்போ அந்த மீடியாக்கள் எல்லாமே போடுறாங்க. அந்த பிரச்சாரம் முடிஞ்சவொடனே ஒரே டைமில் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவ்வளோதான் ஃபண்டு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. தனித்தனியெல்லாம் கிடையாது. ஒரு வீடியோ மொத்தமாக ஒரு லிங்க் அனுப்புகிறானுங்க, அந்த லிங்க்கை ஆஃப் பண்ணிடுறானுங்க, அதோட முடிஞ்சிருது, அவனுக்கு கிளம்பிடுறானுங்க. மற்ற எதுவும் விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் இது வந்து வர்றதில்லை. இந்த பிஜேபி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ 1-2 வருது. அது ஒன்று பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பிஜேபி விளம்பரம் எடுக்கல.
அதிமுகவில் என்ன விளம்பரம் பண்ணாங்கன்னே தெரியல. பட் இப்போ விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அதில் பார்த்தா ஃபோன் வேறு பண்ணி வேறு பேசுகிறாங்கல்ல. இப்போ பிரச்சாரத்தில் முன்னெடுக்கிறது முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது திமுக தான் பண்ணுறாங்க. அது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எடப்பாடி அவஸ்தைப்பட்டார்ல, மேலே பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து யாரோ வந்து யூடியூப் இதை ஆன் பண்ணிட்டாங்க பாருங்க, அந்த பாட்டு வந்துச்சு. ஸோ அப்படி பார்க்குறோம். பட் சில நேரங்களில் வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாக கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம்னா என்னென்னா, இப்போ ஒரு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விளம்பரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்னப்பா இது அப்படின்றது. படத்தில் வர்றது வேறு விஷயம், ஒரு சினிமா பார்க்குறோம் இல்லை என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோன்னா அது வேறு. பட் பிரச்சாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப வேடிக்கை. இப்போ யூடியூப்பில் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணும்போது, மற்ற கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சீரியஸாக பேசும்போது, அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வந்து அதுவும் மிகப்பெரிய உத்தி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருமே எதிர்பார்க்கல. அது ஃபோனில் வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பத்தாத்துக்கு ஃபோனில் வேறு ஃபோன் போட்டு திடீர்னு ஏதோ ஒரு நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து பாருங்க ஓரமாக நிற்கிறோம். அப்புறம் ஃபோன் போட்டுனா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வரட்டும், ஸ்கீமை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் தான். அது எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோன் போட்டு வந்து தகவல் வருதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சீரியஸான ஏதோ கால் நம்ம நினைக்கிறோம், இல்லை ட்ரூ காலரை காமிச்சா கூட நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் திடீர்னு ஒரு நம்பரில் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யுது. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தொடரும். இன்னும் 2-3 நாள் என்ன ஆகும்னு தெரியல. மொத்தமாக வந்து அப்படியே ஜாம் ஆகி நிற்குது. என்ன கேட்டால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த 2 யுத்தத்துக்கு நடுவில் காங்கிரஸ்காரன் என்னத்தான் பாட முடியும்? இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. காந்தி மகான் அப்படின்னு வேணால் பாடலாம். இது அந்த காலத்தில் வந்து நாம் ஒரு படத்தில் வருது இல்லை, ஓஹோ காந்தி மகான், நீங்களே சொல்லுங்க, ஆஹா காந்தி மகான், ஆஹா அப்படி தானே வரும் அப்படின்னு வரும். அப்படிது சொல்கிறேன் நான். அப்போ இங்கே உடனே வந்து இங்கே காது கிழிகிற மாதிரி வரும். இது எம்ஜிஆர் பாட்டு, எல்லாமே எம்ஜிஆர் பாட்டு ஃபுல்லாக களத்தில் ஃபுல்லாக இறக்கி விடுவாங்க. அது கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள் எல்லாமே இருக்குல்ல. அதில் வேறு இன்னொன்று காதல் பாடலாம் கூட விடுவாங்க அந்த டைமில். இது எம்ஜிஆருடைய பாடல் வந்து இப்போ எல்லாமே, அதுவும் சந்திரோதயம் படம், சில படங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம், கலப்படம் எல்லாமே. அப்போது இவங்களே நிற்க முடியாது, டிஎம்கே நிற்க முடியாது இந்த பிரச்சார பாடலில். இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாடலாம் எனக்கு தெரிஞ்சுக்க டிஎம்கேல வந்து அந்த பாடலாம் இப்போது ஒழிக்கிற மாதிரி தெரில. ஓடி வரைக்கும் அது எப்போ போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது இந்த 30 விழா இந்த மாதிரி நடத்தும் போது பார்த்திங்கன்னா அப்போது நாகூரணி பாட அந்த பாடல் போட்டு விட்ருவாங்க. ஓடி வருகிறான் உதயசூரியன், ஓடி வருகிறான் உதயசூரியன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோட என்னன்னு கேட்டிங்கன்னா சில ஃபன்னான சில விஷயம்லாம் இருக்குது. ஆல்ரெடி திமுக ஆட்சி இருக்கும். அடுத்த திமுக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி அதாவது திமுக ஆட்சி தான் இருக்கும். ஆனால் பாடல் ஒழிக்க என்ன தெரியுங்களா, கலைஞர் ஆட்சி மலரப்போகு காலம் வருகுதுன்ட்டு. இது எப்படி தெரியுமாச்சுன்னா, எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் ஆண்டார் இல்லையா, 13 வருஷம் தொடர்ச்சியாக வந்து எம்ஜிஆர் ஆண்டார். புரூக்லின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு கூட வந்து ஆட்சியில் இருந்தார். முதல்ல 5 வருஷம் 5 வருஷம் முடிக்கிறாரு. 2வது 5 வருஷம் முடிக்கும்போது தான் வந்து அடுத்து 3 வருஷம் தான் இருக்கிறாரு, இறந்துடுறாரு. அப்போ அடுத்த 3 வருஷம் கேட்டால் போயிட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் இருக்குது இல்லையா, அப்போ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கலைஞர் ஆட்சி வந்துச்சு. 89 நினைக்கிறேன் கலைஞர் ஆட்சி வந்துச்சு. கலைஞர் ஆட்சி வந்த பிறகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி இருக்குது. அடுத்து ஒரு தேர்தல் வருது, இல்லை உங்களுக்கு இப்படி எடுத்துங்களேன், எம்பி எலெக்ஷன் வருது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது, ஏதோ ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கிறேன். ரூலிங் இன்னும் வந்து டிஎம்கே ரூலிங் தான் இருக்கும். ஆனால் அப்போது அந்த பாட்டு வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் ஆட்சி மலரப்போகும் காலம் வருதுன்னு. எப்போ அந்த பாட்டை போடாதீங்க, ஆல்ரெடி கலைஞர் ஆட்சி தான் இப்போ இருக்குது, அந்த பாட்டு போட. இப்படி எதுக்கு சொல்லணும்னா, காங்கிரஸ்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல்கள் மூலமாக டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பாட்டு கிடையாது. காங்கிரஸ்காரங்க என்ன சார் பாட்டு இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அப்படின்னா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காங்கிரஸ் இருக்க சிவாஜி பாட்டு போடுவாங்க. சிவாஜி பாட்டு போட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் சிவாஜி இல்லையா, சிவாஜி ஜெயிச்சிருப்பாரு. சிவாஜி பாட்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாலும் என்ன பாட்டு சிவாஜி பாட்டு போடுவாங்க உங்களுக்கு தெரியும். என்ன பாட்டு கேட்டால் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பாட்டு இருக்கும், என் காலம் வெல்லும் வாங்கடா அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும். அதை போட்டால் எவன் சார் வந்து ஓட்டு போடுவான் போங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி பல பாடல்கள் இருக்குது. சிவாஜியோட பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்க. பட் இது அப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதாவது கட்சியோட தொண்டர்களுக்கான அந்த பாட்டு அந்த சைடில், காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கடமையில் நெஞ்சில் நிறைந்தான்,
நாய் என்று எல்லோரும் அழைக்க வந்தான், 1000 தலைமுறை தழைக்க வந்தான். அது எப்படி இருக்கு? அது வந்து ஒரு கொள்கை பாடல். இது வந்து காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அது கேட்கும் போது திமுக உடன்பிறப்புகள்லாம் அப்படியே நரம்பு புடைக்கும். அந்த மாதிரி பாடல் இதெல்லாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. நாகரணிப்பா பாட்டே வந்து நிறைய டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மியூசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பித்த உடனே அதை தொண்டர்கள் ரெடி ஆகிடுவாங்க. இன்றைக்கும் வந்து கழக பணியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சார். ஆல் இந்தியா லெவலில், அகில இந்திய அளவில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜியோடு வேலை செய்யக்கூடியவங்க, தேனி மாதிரி வேலை செய்வாங்க டிஎம்கேக்காரங்க மட்டும். பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்றைக்கி வேறு எந்த கட்சியும் கிடையாது. அதிமுக கூட கிடையாது. அதிமுக ஏன் கிடையாதுங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சியான பிம்பம் இருக்கிறதுனால. இப்போ எம்ஜிஆர் இப்போ பாருங்கள், இவங்க பாட்டு தயார் பண்ணின்னு இருக்காங்க இதுக்காக பிரத்யேகமாக. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெடியாக இருக்குது எம்ஜிஆர் பாட்டு, எது ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது எம்ஜிஆர். அப்படியே இறக்கி அந்த கேசட் எடுத்து விடு, அப்படியே யாரோ எழுதுனா யாரோ இது பண்ணாங்க இல்லையா. ஆனால் இவங்க வந்து பிரத்யேகமாக இவங்களே எழுதி இவங்க மியூசிக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறது. கொள்கை பாடல்கள், திமுக தத்துவ பாடல்கள், கொள்கை பாடல்கள், கட்சியோட கொள்கை பாடல்கள் தனியாக வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்னென்னு கேட்டால் லேட்டஸ்ட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ஓரம் கட்டிட்டு ஏடிஎம்கேக்கு பெருசாக பாட்டு எதுவும் கிளிக் ஆகலை. ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பட் அது வந்து பெருசாக மக்கள் மத்தியில் அந்த விஷயம் தான் சார். ஏன்னா இப்போ யூடியூப்னு கிளிக் பண்ணாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு வந்து நீங்கள். ஆனால் வேற எந்த கட்சியுமே யோசிச்சு பார்த்தா என்ன லைனிங்ஸ் வச்சிருக்காங்கன்ற இது இப்போ கூட மைண்டில் நிற்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டிஎம்கே கவர் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இவங்களுக்கு அடிப்படையில் இதுதான் உத்திங்கிறது, தேர்தல் உத்தின்றது இதுதான். இப்போ விஜய் ஒரு பரப்புரை பிரச்சாரத்தில் போகிறார், 2 வார்த்தை சொல்கிறாரு. என்ன வார்த்தை சொல்லணும்னா அந்த வீடியோ பார்க்குறாங்க. இங்கே இது பாருங்க, இப்படியே எடுத்து அந்த வீடியோ பார்க்குறாங்க. என்ன கேட்டால் ஸ்டாலின் சாரா விஜயா 2 பேர் தான் போட்டின்றார் சார். உடனே அந்த பாட்டு வருது சார், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு வருது. அதுக்கப்புறம் விஜய் என்ன பேசினாருன்னு தெரியல. இப்போ புரியுதுங்களா? இதுதான் உத்தி திமுக. இப்போ புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி விஷயத்தில் வந்து திமுக காரன்ட்ட நிற்க முடியாது. நீங்கள் எதை இடத்துல இப்போ எடப்பாடி சீரியஸாக பேசினுக்கிறார் சார். இது ரொம்ப சீரியஸாக பேசுகிறார். இது பேசுவார். அப்போ வருது கேட்டால் ஸ்டாலின் அதை விட கொடுமைன்னு கேட்டால் டிரைவர் கீழே வந்து உட்காந்துட்டு அசிங்கப்படுத்தி விட்டாப்புல. அப்போது இந்த இடத்துல என்ன, இப்போது வந்து சப்போஸ் இவங்க வந்து ஃபண்டு கொடுக்குற மாதிரி ஃபண்டு கொடுத்து இந்த யூடியூப்பில் ஏதாவது இவங்க ஏதாவது பேசி அது பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு போட்டி வரும். இப்போ ஒரு வீடியோ வந்து 15 நிமிஷம் சார் ஒரு வீடியோ, அது எந்த டிவினா இருக்குங்க சார், அவங்க வந்து மறுக்க முடியாது. ஏன்னா இது வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறது, இது வந்து அந்தந்த டிவி பண்ணுறது கிடையாது. யூடியூப் டிவி தனியாக பண்ணுறது அது வேறு, அது தனி ஃபண்டு. அதான் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 2-3 விளம்பரம் வரும் பாருங்கள். இந்த ஸ்டாலின் தொடரட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் 2-3 இடத்துல வரும். அப்படின்னா ஒன்று இவங்க ஃபண்டு இருக்கும், ஒன்று வந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போது எந்த வீடியோ போட்டாலும் அதுவும் அடுத்த நிமிஷத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏதோ பேசுகிறாருங்க, யார் விஜய் பேசுகிறாருங்கன்னு சொல்லி பார்த்தா ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு வந்து இருந்தது இல்லையா அப்போது 21. இப்போ அது கிடையாது, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். இதில் ஒரு விஷயம் கவனிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிஜேபி ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன பிட்டு ஏதோ போடுறாங்க, எடுபடலை. ஏன்னா ஃபுல் ஆக்குப்பேன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க இவங்க. யூடியூப் அத்தனையும் வந்து டிஎம்கே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இனி பிரச்சாரன்றது வந்து மேடை பிரச்சாரமாக இருக்கட்டும் இல்லை வாகன பிரச்சாரம்ன்றதும் அதுக்கு அவசியமே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து மிதமிஞ்சி போட்டாச்சு. பத்தாத்துக்கு ஃபோனில் வேறு திட்டங்களை சொல்கிறாங்க. அப்போது விளம்பரத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னணியில் இருக்கிறது வந்து டிஎம்கே தான். விளம்பரத்தில் நீங்கள் கேட்டது என்னென்னா இன்றைக்கி விளம்பரத்தில் தேர்தல் விளம்பரத்தை யார் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் அதிமுகவில் வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த திரை அனுபவம் வந்து எடப்பாடிக்கு இல்லாததால் இந்த ஒரு டிராபேக் ஆகிருக்கும். அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் இருட்டடி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்துல, இப்போ இல்லை நடந்ததில்லை சார். இந்த எம்ஜிஆருடைய பாடலாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜெயலலிதாவோட பாடலாக இருக்கட்டும், இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இவங்களே இருட்டடி பண்ணுவாங்க. இது எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் எம்ஜிஆர் வந்துடுவாங்க, எடப்பாடியார் தான் வரணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் சேர்க்கறது ஒன்று இருக்குல்ல. இப்போ இது கூட முதல்ல ஆரம்பத்தில் கேட்குற மாதிரி இல்லையே, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் கேட்குற மாதிரி இல்லை. கேட்க பழகிடுச்சு. முதல்ல சொல்லுங்கள, பார்க்கும்போது பிடிக்காது, பார்க்க பிடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்கிட்ட கேட்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது ஒரு அட்வான்டேஜ் என்ன, சின்ன ஆடாக வச்சுருக்காங்க. இவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வந்தவுடனே எம்ஜிஆருடைய பாடல்கள்லாம் இருட்டடி பண்ணதும் அவங்க தான் பண்ணாங்க. அம்மா தாயேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டை போட்டு புரட்சி தலைவி அப்படி இப்படின்னு போட்டு ஒரு கொள்கை பாடல் போட்டு அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு அவங்க ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு.
எடப்பாடிக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ கிடையாதுல்ல. எடப்பாடிக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ கிடையாது. அப்போ என்ன சொன்னீங்கன்னா, இப்போ அவர் போடுற பாட்டு இனிமேல் தான் கேட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை மார்க்கெட் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அந்த வேலையை இவங்க கச்சிதமாக செஞ்சுட்டாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வரட்டும்ன்றது இப்போ சாதாரணமாக சொல்கிறாங்க எல்லாருமே. இது யாரும் நான் வந்து ராகமாக அவங்களே சொல்லிட்டு வரேன், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வரட்டும்னு சொல்லி ஹம்மிங் பண்ணுறாங்க. பாத்ரூமில் குளிக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டாலின் தொடரட்டும் இல்லை அப்படி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது கூட ஸ்டாலின் தொடரும், டிவியை போட்டால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்றாங்க. இது சொல்ல எல்லாருமே இப்போ அந்த புழக்கமானது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை ஒருத்தர் என்ன செய்யறான், ஓட்டு கேட்கும்போது கேட்டால் உதயசூரியன் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறான். இப்போ புரியுதுங்களா? விஜய் கிட்டத்தட்ட அப்படி தான். அப்போது எல்லாருமே என்ன நினைச்சிருக்குன்னா வந்து டிஎம் இப்போ புரியுதுங்களா, அந்த டிஎம்கேன்ற அந்த 3 எழுத்தை கொண்டு வந்து திணிச்சு பதிய வைக்கிறாங்க, ஸ்டாம்ப் அடிச்சாச்சு. அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சிந்திக்கணும்னா இதான் சிந்திக்கணும், மற்றவரை யாரும் நீங்கள் சிந்திக்க முடியாது. இது ரிசல்ட்டில் எதிரொலிக்குமா சார்? கண்டிப்பாக எதிரொலிக்கும், நிச்சயமாக. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுக்குறோம். நம்ம ஆள் எப்பவுமே விளம்பரம் மோகம் தான். இது விளம்பரமே இல்லைன்னா ஒரு பொருள்கிட்ட போக மாட்டான் சார். விளம்பரம் மோகம் உள்ளவன், அதே சமயம் காஸ்ட்லியானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியானதுன்னு நினைக்கிறவன். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அது பிரிட்டிஷ்காரனே கண்டுபிடிச்ச அடிமை புத்தி அது. நான் பொதுவாக சொல்கிறேன், வேணா என்ன வேணா எடுத்துங்க, அது வேணா, ஏன்னா வேறு யாருன்னா சொல்லி கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம நாட்டை பிடிச்சான், இது அவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்டை வந்து நம்ம கையில் கொடுத்தான். அதை நம்ம வாங்கி பார்க்கறதுக்குள்ள நம்ம நாடு அவங்க கையில் இருந்துச்சு. இது வாங்கி இப்படி பார்க்க தான் பார்த்தோம். இது இந்த பவுடரு இந்த சென்ட்டு இதெல்லாம் வந்து அப்படி வாங்கி பார்த்தோம். இப்படி பார்த்துனே இருக்கும்போது நம்ம நாடு அவங்க கையில் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவனுக்கு வந்து விளம்பர மோகம், வியாபார மோகம், இதில் வந்து ஈஸியாக விழுந்துருவாங்க. கன்சியூமர் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இதில் அதில் வந்து இவங்க அடிக்டிவ்னுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான கன்சியூம் தானே இது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்டாலின் தொடரும், தமிழ்நாடு வெல்லட்டும், அதான் சொல்கிறாங்க. அதை தாண்டி சில ஸ்கீமெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஸ்கீமை வந்து பல பேர் வந்து போய் ரீச் ஆகிருக்கலாம், பல பேர் ரீச் இல்லாமல் பல பேர் சொன்னாங்க. என்னன்னு கேட்டால், பஸ்ஸுக்கு நாங்கள் லேடிஸுக்கு மட்டும்தாங்க ஃப்ரீயாக வர்றாங்க, ஜென்ஸுக்கு ஃப்ரீயாக வர்றாங்கன்னு கேட்டேன். இப்போ எவனா பேசுவானா அதை பற்றி? யாரும் பேச மாட்டான் இல்லை. 5000 ரூபா போட்டாச்சு, எவனா பேசுவானா? 1000 ரூபா உனக்கு வந்தது உனக்கு வரலன்னு ஏதாவது சொல்லுவானா? இல்லை. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டாக அடிச்சாச்சு. கோடைக்கால சிறப்பு தொகை அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சி வந்து உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இது பேக்கேஜ் எல்லாம். இப்போ ஃபுல் நிறைவு என்னன்னு கேட்டாங்க. இப்போ யார் உங்களுக்கு ஓணும்? நிற்க வைங்க. 1 ஸ்டாலின், 2 எடப்பாடி, 3 விஜய், 4 சீமான். சீமான் வேணாங்க, அது முடிவு வந்துடும். ஏன்னா அவர் எதுவும் இலவசமே தரமாட்டாருங்க. எது சீமான் இலவசமே தரமாட்டாருங்க. எது அவர் எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? இப்போ இதில் யாருங்க இலவசம் பெஸ்ட்டாக தர்றது? எது அட இலவசம் இல்லைங்க, ஓட்டு போகிறதுக்கு காசும் தருவாங்க. எதை நீங்கள் இலவசம் நினச்சிட்டிங்களா? இது அரசு. எலெக்ஷன் அன்னைக்கு பாருங்கள், இது எலெக்ஷன் அன்னைக்கு பாருங்கள், காசு தருவாங்க. சீமானுக்கு ஓட்டு போட்டால் சீமான் காசு தரமாட்டார். அட காசு தரலாம் பரவாயில்ல, ஏதாவது இலவச ஸ்கீம் இருக்கா அவர் ஆட்சி வந்தால்? கிடையாது. அப்போ எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணும்? அவர் குடிக்கிறவங்க ஓட்டு கூட வேணான்றாரு. அட சரி, நம்ம குடிச்சா அவருக்கு என்னங்க? குடிகார பையெல்லாம் உங்கள் ஓட்டு வேணாங்கிறார். இல்லை, குடிகார பையனா உங்கள் ஓட்டு வேணாங்கிறாரு. அப்போ எப்படிங்க நாங்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோங்க? இவ்வளோலாம் கொள்கையோடு இருந்தாருன்னா எப்படிங்க? அரசாங்கம் நடத்துறதே அவங்க தான். குடிமக்கள். ஆமாம், எங்களால் தான் அரசாங்கமே நடக்குது. அப்போ எப்படி அவர் அரசாங்கம் நடத்துவார்? எங்களே வேணாங்கிறாரு. எது குடிகார பயல்கள்ன்றாரு எங்களை, எது அப்படின்னு சொல்கிறாரு. திருந்துங்கடாங்கிறாரு. நாங்கள் ஏன் திருந்தணும்? நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற இது. எங்களுக்கு யார் வேணும்? டாஸ்மாக் கடை யார் திறந்து வச்சுருக்கிறாங்க, அவங்க தான் எங்களுக்கு வேணும். அப்போ யாருக்கு ஓட்டு போடுறோம்? நாங்கள் இவருக்கே ஓட்டு போடுறோம். அவர் தான் இலவசம் தருவார். எது தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் யாருமே தெரியாத நேரத்தில் திடீர்னு பொழுது விடிஞ்சிடும் 5000 ரூபா போட்டு விட்டாருங்க. அன்றைக்கி என்ன நிலைமை தெரியுங்களா எனக்கு? அவ்வளோ சிக்கலில் இருந்தார் நான் அன்னைக்கு காலையில். என் பொண்டாட்டி ஓடி வந்து சொல்கிறா, ஏங்க என்னங்க திடீர்னு மெசேஜ் வந்துருக்கு, 5000 ரூபா இருக்குங்க. உனக்கு மட்டும் இல்லை, இப்போ தான் ஒருத்தி ஃபோன் பண்ணா. யார்? 2வது வீடு என்ன, அவளுக்கும் வந்திருக்கு 5000 ரூபா வந்திருக்கு. ரைட்டு. இன்னொருத்தி என்ன, 3வது வீட்டுக்காரிக்கும் வந்திருக்கு. 4வது வீட்டுக்காரி, எல்லா குடும்ப தலைவிக்கும் வந்திருக்கு. ஒரு குடும்பம் மட்டுமே கிடையாது. எது எல்லா குடும்ப தலைவிக்கும் 5000 ரூபா போட்டு விட்டாரு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அடுத்தது எடப்பாடி
என்னங்க என்ன அவர் ஜெயிச்சு வந்தார்னா 2000 அதே 2000 தான் அவரும் தரங்கிறாரு. என்ன பெரிய இது என்னங்க இல்லைங்க குடும்பத்துலேக்கு 2000 ஏங்க அதே தான் 2000 அவரும் தானே தராரு. அப்புறம் இவருக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? 2500 சொன்னால் பரவாயில்ல, 2500 சொன்னால் பரவாயில்ல, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லைங்க. தம்பி என்ன சொன்னாருங்க, தம்பி வந்து 2500 தராரு விஜய். அவருக்கு என்ன கூட போடலாங்க. அப்போ ஒன்று பண்ணலாங்க, நம்ம வீட்டில் 5 ஓட்டு இருக்குங்க, அந்த 3 ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு போட்டுடலாம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தம்பிக்கு வேணா ஒரு 2 ஓட்டு போட்டு உங்கள் விஜய். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் வராரு 2500 போடுறேன் இருக்காரு. தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, நாய் மாமன் சீரு. தாய் மாமன் சீர் மட்டும் இல்லைங்க, நாய் மாமன் சீரும் போடுறாரு. அப்போ என்ன செய்யணும், அவருக்கு 2 போட்டுருங்க, இவங்களுக்கு ஒரு 3 போடலாம். குடும்பத்தில் 5 ஓட்டு இருக்குது, 3 அங்கே போடுங்க. 4 ஓட்டு இருக்கா, 3 அங்கே போடுங்க, 1 தம்பி விஜய்க்கு போடுங்க. இப்படியே சொல்கிறேன். சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க சார், அவர் இலவசமும் தரமாட்டார், இலவசம் தரமாட்டார். நம்மளால ஒழுங்காருன்னு சொல்லுவார், குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதன்னு சொல்லுவார், குடும்பத்தை கவனின்னு சொல்லுவார். அப்போ நம்ம வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அவர் பேசுறது. அது எப்படி அப்போ எப்படி சீமானுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம். அவர் வந்தார்னா இங்கே வந்து நம்ம எல்லாரையும் ஒழுங்காக்கி விட்டுருவாருங்க. இது டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவார், போதையை ஒழிச்சிடுவோங்கிறாரு. அப்போ நம்ம எங்கே போவோம் சரக்கு அடிக்கிறதுக்கு? பக்கத்து ஸ்டேட்டுக்கு போவோம், நம்ம பாண்டிச்சேரிக்கு போய் அடிச்சுட்டு வர முடியும். அதனால் ரொம்ப ஆபத்தான ஒரு சீமானுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு வந்து மது பிரியர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமாம் ஆமாம் சார், சீமான் வந்து ஓட்டு போட்டால் குடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போது குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் அப்போ டாஸ்மாக் கடையை மூடுவாருன்னு அர்த்தம். போதை இல்லாத தமிழ்நாட்டை வச்சுப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யறது, நம்ம எங்கே போகிறது? இந்த TN 2026 வந்து ஒரு படத்தில் அவன் சொன்னா பாருங்க, TN 2026 என்னன்னு கேட்டான், அப்போது நான் முதலமைச்சரானா அப்போ இந்த கையெழுத்து போடுறதுலாம் நான் தான் பண்ணுமா? ஆமாண்ணா. அப்போ நான் சாயந்தரம் எப்படி சரக்கு அடிக்கிறது அப்படின்னு கேட்பான்டா. அப்போ நான் 9 மணிக்கு என் லவரை பார்க்கணுமே அப்படின்னுவான். அதெல்லாம் நீ பார்க்க முடியாது. ஐயோ, அந்த மாதிரி சீமான் ஆட்சிக்கு வந்தாக்கா நான் சரக்கு அடிக்க முடியாது, நான் போதையில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, பக்கத்து ஸ்டேட்டில் போய் நான் சாராயத்தை வாங்கணும், அப்போ சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பச்சை மட்டை எடுத்து அடிப்பேங்கிறாரு. குடிச்சீங்கன்னா உன்னை பச்சை மட்டை எடுத்து அடிப்பேங்கிறாரு. அப்போ எப்படி ஓட்டு போடு? பாவம் சார், அந்த பயத்தில் இருப்பாங்களே. 2016 மது விலக்குன்னு சொன்ன மொத்த கட்சியும் அதுதான் சொல்றேன், எல்லாருமே தோத்துறாங்க. புரியுதுங்களா? நல்லவனுக்கு சீமான் மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள, ஒரு தத்துவம் நிறைந்துள்ள ஒரு நல்ல மனிதருக்கு இங்கே மரியாதை இல்லை சார். இந்த உலகம் அவ்வளோதான். நீங்கள் வேணால் ரிசல்ட் வந்த பிறகு பாருங்கள், மறுபடியும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கழக ஆட்சியில் ஒரு ஆட்சி இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் வேணால் பாருங்கள் திமுக ஆட்சி தான் வரும். காரணம் கேட்டினா இன்றைக்கி விளம்பரத்தை வந்து எல்லாத்துலேயும் அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. டாப்பில் இருக்கிறது அவங்க தான். விளம்பரம் மட்டுமே கிடையாது சார், எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே நம்ம கொள்கையை டாப்பாக வச்சுருந்து கொள்கையோடு இருக்கிறவன் தத்துவத்தோடு வாழறவன் பைத்தியக்காரன் ஆயிடும். நம்ம அப்படி தான் இருப்போம். அதனால் இப்படி தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா சார்? நம்ம பேசுகிறத பேசிட்டு தான் இருக்கணும். ஐயோ இதை பண்ணாதீங்கடா, அதை பண்ணாதீங்கடா, இது செய்யாதீங்கடா, இப்படி இருக்காதீங்கடா, இவருக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு போடாதீங்கடா, நாடு கெட்டு போகுதுடா, நாடு நாசமாகுதுடா சொல்லிகிட்டே தான் நம்ம இருக்கணும் காலம் ஃபுல்லாக. கேட்குறேன்னா இல்லையோ நம்ம கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கணும். சொல்லுங்களா, ஊதர சங்கம் ஊதி வைக்கின்ற மாதிரி ஊதர சங்கம் நம்ம ஊதி வைப்போம். சீமான் அவர்களே ஒரு பிரச்சாரத்தில் பேசி பேசி செத்து போகிறோம் போ. ஆமாம், பின்ன வேறு என்ன சொல்ல முடியும் சார்? ஒன்று என்னை விஷம் வச்சு கொன்றுனாரு, இது வேறு என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் அதான் சொன்னேன். கண்டிப்பாக நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால் அது வந்து வேதனையின் வெளிப்பாடு. அதனால் சரி கடந்து போவோம். காலம் ஒன்று இருக்குல்ல, ஜெயிக்கிற காலம்னு ஒன்று இருக்குல்ல. எப்பவுமே சொல்கிறேன், எல்லா காலத்தையும் எல்லாரும் ஜெயிச்சிட முடியாது. ஜெயிக்கிற காலம்னு இருக்குது. அந்த காலம் வரைக்கும் நம்ம போராடிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம போராடுவோம், நம்ம செத்த பிறகு நம்ம அடுத்த தலைமுறை போராடும். ஒரு நாளைக்கு ஜெயிக்கலாம். அன்றைக்கி நம்ம வந்து தியாகியாக ஒன்றா வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் யாராவது நினைக்கலாம், ஆமாங்க அவர் கூட வந்து பழைய யூடியூப் ஒன்று பார்த்தீங்களா, ஒருத்தர் பேசினார் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கே சீமான் பேசினார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி, இவர் தாங்க சீமான் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடையாளம் காட்டுறோம்ல, இவர் யாருங்க, நாம் தமிழ் யாருன்னா சீபா ஆதித்யநாத்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் யாருக்கா தெரியுமா? அந்த தலைமுறைக்கு தெரியாது. அவர் தாங்க நாம் தமிழ் கட்சின்னு ஒரு ஃபவுண்ட் பண்ணார், அவர் தாங்க முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு கேட்டான். இன்றைக்கி இந்த ரூலிங், இன்றைக்கி அந்த ஆட்சி இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியும்ல? பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆட்சியில் இன்றைக்கி இருக்கிற காரணம் யார் தெரியுமா? சீமான் தான் காரணம். சீமான் தாங்க இந்த வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து மக்கள்கிட்ட வளர்த்தது அவர் தாங்க. ஆனால் அவர் ஆட்சியில் இருக்க முடியல. ஆனால் இன்றைக்கி ஆட்சி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் யார்? அப்படி ஒரு காலம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நிச்சயமாக சார், இங்கே வந்து அமர்ந்து பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.